அப்புறமா பார்த்தீங்கன்னா மதுரையில் நம்மளுடைய என்ன சொல்ற இளவரசர் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவங்க வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா காட்டு நாயக்கர் சமுதாயத்தினருக்கு 115 குடும்பங்களுக்கு பட்டா கொடுத்திருக்கிறாங்க. இந்த பட்டா கொடுத்து 2 வருடங்கள் ஆகிறது. அது 2024 செப்டம்பர்ல கொடுத்திருக்கிறாங்க. அந்த 115 குடும்பங்களுக்கு பட்டா மட்டும் சும்மா இருக்கு. பட்டா அவ்வளவுதான். அதுல இடங்கள் வந்து பதிவு செய்யப்பட்டுக்கிறேன்னா ஆனா அங்கிட்ட இடத்துக்கு அந்த இடத்தை காட்டுங்கன்னா இடம் காட்ட மாட்டேன்றாங்க. இடமே இல்லாத ஒரு அதாவது வந்து அந்த மக்களுடைய பெயரிலே 115 குடும்பங்களின் பெயரில் இலவச பட்டான டுபாக்கூர் பட்டாவே இல்லை, இடமே இல்லை. இல்லாத இடத்துக்கு எங்க பட்டா? இது ஒரு ஊழல். அதாவது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய ஆட்சியில பாத்தீங்க அப்படின்னா திரௌபதி முர்மு அவங்க குடியரசுத் தலைவரா இருக்கிறாங்க. அவங்க ஒரு பழங்குடியின சமுதாயத்தை சேர்ந்த ஒரு மகள் தான். இன்னைக்கு மத்திய அரசு அதாவது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய அரசு வந்து அனைத்து சமுதாயத்தினரையும் வேற லெவல்ல எடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு பழங்குடியின சமுதாயத்தை சேர்ந்த ஒரு அருமை சகோதரி இன்னைக்கு குடியரசுத் தலைவர். ஆனா அதே பழங்குடியின சமுதாயத்தை சேர்ந்த 115 குடும்பங்களை ஏமாற்றி அவர்களுக்கு வீட்டுக்கார பட்டா வழங்க சொல்லி அதுலயும் ஊழல். அப்போ இது எந்த வித இவங்க எல்லாம் எடுத்துக்கிறது? அப்புறம் பாத்தீங்கன்னா ராமநாதபுரத்துல உச்சிப்புலின்ற ஒரு ஊர்ல கடந்த மாதம் உதயநிதி அவர்களுடைய பிறந்த நாள்ல வந்து பாத்தீங்கன்னா அரசு பள்ளிக்கூடத்துல அங்க வந்து பாத்தீங்கன்னா பொதுமக்களுக்கு இவங்களுடைய என்ன சொல்றது நாங்க பெரிய இவங்க அப்படின்ற காட்டிக்கிறதுக்காக அங்க வந்து என்ன பண்றாங்க கல்கிரட்டு வலசை அப்படின்ற ஊர்ல அந்த பள்ளிக்கூடத்துல பெரிய பெரிய டபாரா மாதிரி எல்லாத்தையும் அடுக்கி வச்சு பள்ளிக்கூடத்துக்கு லீவ் விட்டாங்க. யார் இவரு? தேசியவாதியா இல்ல வந்து இவர் வந்து பல சுதந்திர போராட்ட தியாகியா? இவருடைய பிறந்த நாளுக்காக பள்ளியில் கல்வி குழந்தைகளுக்கு கல்வி பயில அன்று ஒரு நாள் விடுமுறை, ஒரு நாள் 2 நாட்கள். முதல் நாள் பல்கள் எல்லாம் அடுக்கி வைக்கிறாங்க லீவு, 2வது நாட்கள் வந்து பிறந்தநாள் செலிப்ரேட் பண்றாங்க, 3வது நாள் வந்து அங்கெல்லாம் சுற்றுலா பண்ணோம் இல்லையா, 3 நாட்களாக அந்த குழந்தைகளுக்கு பள்ளிக்கூட லீவு. நான் கேட்கிறேன்னா படிக்கும் குழந்தைகள் படிப்பையும் கெடுக்கிறீங்க, நாட்டை கெடுத்து கொட்டிச்சவராக்குறீங்க, படிக்கிற பிள்ளைங்க கையில வந்து கிளாஸை கொடுத்துடுறீங்க. இதுக்கு மேல நீங்க என்னதான் செய்வீங்க? சாராய கிளாஸ் பள்ளி குழந்தைகளின் கைகளில் இப்ப அது எல்லா குழந்தைகள் மேக்சிமம் பாத்தீங்கன்னா நிறைய பிள்ளைங்களோட பேக்ல வந்து பாட புத்தகங்கள் இருக்குதா இல்லையோ, ஆனா கஞ்சா சம்பந்தப்பட்ட பொருட்கள் இருக்குது. அதே மாதிரி பள்ளி செல்லும் குழந்தைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாராய கடை வாசல நிக்கிற ஒரு சூழ்நிலையை நம்ம பாக்குற மாதிரி இருக்குது. கரண்ட் பில் பாத்தீங்கன்னா 2021ல 800 யூனிட் வந்து 1280 தான். இப்ப அதே 2026ல அதே 800 யூனிட் வந்து 4770 ரூபாய். மின்சாரத்தில் 1.68 கோடி வந்து ஊழல். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா பாக்கெட் பால். ஆனா நிறைய குழந்தைகள் முதியவர்கள் இன்னைக்கு பயன்படுத்திட்டு வராங்க பால். அந்த பாலை பதப்படுத்துவதில் பாத்தீங்கன்னா அதை கெடாம இருக்கிறதுக்கு யூரியா உரம் மண்ணுக்கு போடுறோம் இல்லையா, அந்த மண்ணுக்கு போடுற யூரியா உரத்தை பயன்படுத்துறாங்க. பால் வந்து நமக்கே தெரியும், நம்ம வாங்கி பத்திரமா பசும்பால் வீட்டுல வச்சிருந்தாலே 2 மணி நேரம் 3 மணி நேரங்களில் காய்க்காம வச்சிருந்தா கெட்டு போயிடுது. அப்படிப்பட்ட பாலை வந்து என்ன பண்றாங்க, பாக்கெட் பால் பேக் முதல் நாள் நைட்டு பேக் பண்ணி நமக்கு வருது. இதை வந்து கெட்டு போகாமல் பாதுகாக்க யூரியா உரம் எவ்வளவு பெரிய ஆபத்தான ஒரு விஷயம். இத வந்து சின்ன குழந்தைகள் பிறந்த குழந்தை கூட அந்த பாக்கெட் பால் குடிக்குது. அப்போ நீங்க செய்யறதெல்லாம் ஏதாச்சும் அடுக்குமா? கொஞ்சமாச்சும் அடுக்குமா? உங்களுக்கு வேங்கை வயல் பிரச்சனை வந்து எல்லாருக்குமே தெரியும். குடி தண்ணீரில் வந்து மலம் ஆண்டுகள் கடந்து போயிட்டே இருக்குது. அதே திமுக கூட்டணியில எங்கள் சமுதாயத்தை சேர்ந்த நண்பரும் இருக்கிறார். ஆனால் இன்று வரையில் எவ்வித பிரயோஜனமும் இல்லை. என்னதான் நீங்க இதுவரைக்கும் நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்க? குடிக்கிற தண்ணியில ஒருத்த மலத்தை கலந்திருக்கிறான். 2 ஆண்டுகள் ஆகியும் எவ்வித நடவடிக்கை இல்லை. குற்றவாளி கண்டுபிடிக்கப்படவில்லை. இல்ல நீங்களா கலக்க சொன்னீங்களா? யார்கிட்ட போய் நாங்க கேட்கறது? அதே மாதிரி வந்து இந்த தமிழ்நாட்டில் உள்ள 200 ரூபா ஊபிஸ் எல்லாம் சொல்ற விஷயம் என்ன தெரியுமா? உத்தரப்பிரதேச பாரு, பாஜக ஆளும் மாநிலங்களை போய் பாரு, அப்படி இருக்கு இப்படி இருக்கு ஆனா போனன்றீங்க. அதே உத்தரப்பிரதேசத்தில் எங்கள் அன்பு சகோதரர் யோகி ஆதித்யா அப்படின்னு ஒருத்தர் வந்து முதலமைச்சரா இருக்கிறாரு, எல்லாருக்குமே தெரியும். அங்க வந்து பாத்தீங்கன்னா
உங்க தமிழ்நாட்டில் நடக்கிறது மாதிரி அங்க எவனாச்சும் பாலியல் வன்கொடுமை செய்யன்னு போனான்னு வச்சுக்கிடுங்களா, ஆன்டி ஸ்பாட் தூக்குதான். அதுக்கு மேல அவன் இருக்க முடியாது. அன்னைக்குதான் அவனோட கடைசி நாள் முடிஞ்சு போச்சு. ரெண்டாவது, அவனுடைய வீடு இடிக்கப்படுது, அவனுடைய குடும்பங்கள் நாடு கடத்தப்படுகிறார்கள், அவனுடைய உறவினர்கள் ஜெயில அடைக்கப்படுறாங்க. அப்ப அவனுக்கு வந்து தப்பு பண்ண தோணுமான்னு கேட்கிறேன். ஒரு முதலமைச்சர் மட்டும் இல்ல, அது ஒரு தகப்பன் சரியாக இருந்தால்தான் அந்த அவருடைய குழந்தைகள் சரியாக இருக்கும். ஒரு நாட்டை வழிநடத்தும் தலைவன் வந்து சரியா இல்லைன்னா அவங்க கீழே வர எல்லாருமே டுபாக்கோரதான் இருப்பாங்க. தலைவன் சரியில்லையே தொண்டர்களும் அவளியதான் போயிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு வந்து இதை பாரு அதை பாருன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தவறான ஒரு முறையை நீங்க சொல்றீங்க. அதே உத்தரப்பிரதேசத்தை பார்த்து உங்க தமிழ்நாட்டை நீங்க திருத்திக்கலாமே. ஊனா நாங்க எங்க தமிழர்கள் நாங்க தமிழர்கள் எங்க தமிழ்நாடுன்றீங்க. தமிழ் அப்படியேதான் இருக்கு, தமிழர்கள் அப்படியேதான் இருக்கா, தமிழ்நாடு நல்லாதான் போயிட்டு இருக்கு. உங்கள் திராவிடம் திருட்டு திராவிட கும்பல் ஒழிஞ்சாலே தமிழ்நாடு நல்லா இருக்கும். இன்னைக்கு வந்து சின்ன சின்ன குழந்தைகள், அதாவது வந்து பாலியல் வன்கொடுமைகள் எத்தனை குழந்தைகளுக்கு, பெரியவர்கள் முதியவர்கள். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை எல்லாருமே தெரிஞ்சது. அப்போ வீட்டை விட்டு பெண் குழந்தைகள் வெளியே வர முடியல, அந்த அளவுக்கு கொடூரமான ஒரு சூழல் போயிட்டு இருக்கு. நம்ம கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் ஒரு 4 நாட்களுக்கு முன்பு ஒரு அரசு விழாவில் ஒரு குழந்தை ஸ்டேஜில் வந்து பாரதியார் வேடமிட்டு பாரதியார் பாடல்களை பாடிட்டு கீழே இறங்கி வருது. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே அப்படின்ற பாடலை பாடிட்டு அந்த குழந்தை கீழே இறங்கி வருது. இவர் உட்காந்துக்கிறாரு, என்னப்பா பாடின, திருக்குறளை பாடின, ஒரு முறை சொல்லுப்பா அப்படின்னு கேட்கும் போது குழந்தை சொல்லுது, திருக்குறள் சூப்பர்ப்பா. யாரு? கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ். ஒரு கல்வித்துறை அமைச்சருக்கு திருக்குறள் எது, பாரதியார் பாடல் எதுன்னு தெரியல. இவரோட தலைமையின் கீழ் வந்து கல்வித்துறையை கொடுத்திருக்கிறாங்க. அப்ப கல்வித்துறை அமைச்சரே எப்படின்னா அந்த கல்வி எப்படி போயிட்டு இருக்கும்? எந்த பள்ளிக்கூடங்களாவது எனக்கு சரிவர செயல்படுதா? இவங்க செஞ்ச ஒரே விஷயம் பள்ளி குழந்தைகள் கையில் வந்து சாராய கிளாஸ் கொடுத்தது மட்டும்தான். தொடர்ந்து இந்த நிலை நீடிச்சு வந்துட்டு இருக்குது. இன்னைக்கு வந்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இங்க தமிழ்நாட்டில் எப்படின்னா, எங்களுடைய மத்திய பிரைம் மினிஸ்டர் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மக்களுக்கு அருமையான திட்டங்களை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய குழந்தைகளுக்கு அழகான ஒரு கல்வி திட்டம். நம்ம வந்து அந்த குழந்தைங்களை ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அமைச்சா மட்டும் போதும், எந்த ஒரு பணமும் நம்ம செலுத்த வேண்டியதில்லை. நேரடியா வந்து பள்ளிக்கூடத்தில் கொண்டு விட்டா போதும். நம்ம வந்து ஸ்கூல்ல வந்து குழந்தைகளை கொண்டு விட்டா போதும், 100 ரூபாய் தான் ஆண்டுதோறும் பீஸ். இதே வந்து பட்டியலின சமுதாய மக்களுக்கு பாத்தீங்கன்னா எவ்வித கட்டணமும் இல்ல. அந்த அளவுக்கு அருமையான திட்டங்களை வந்து நம்மளுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவங்க கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்ப எல்லாத்துக்குமே வந்து பக்கத்து மாநிலத்தை நீங்கள் கை காட்டி கொண்டிருக்கும் நீங்கள் உங்கள் மாநிலத்தில் எவ்விதமாக நீங்கள் வந்து ஆண்டு கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் வந்து கருத்தில் கொள்ள வேண்டும். கண்டிப்பாக இனிமே வந்து நீங்க வந்து ஓட்டு கேட்க வரும்போது எதுவுமே சொல்ல முடியாது. என்ன சொன்னீங்க? நீட் எதிர்ப்பு சொன்னீங்க. அதாவது நீட்டை ஒழிக்கிற அப்படின்ட்டு நம்ம இளவரசர் சொன்னாரு. அந்த ரகசியம் அவருக்கு மட்டுமே தெரியும். எய்ம்ஸ் வந்து எய்ம்ஸ் கல்லூரி இது ஓபன் பண்ண காலேஜ் ஓபன் பண்றாங்க, அந்த மருத்துவக் கல்லூரி ஓபன் பண்றேன்னு சொன்னாங்க, ஏமாத்துறாங்க. நாங்க இந்த 1ஆம் தேதி ஓபன் பண்ண போறாங்க. அங்க இருந்து செங்கல் எடுத்துட்டு வந்தாரு, அதை எங்க கொண்டு ஒழிச்சு வச்சிருக்கிறான்னு தெரியல. ஒருவேளை அந்த செங்கல்ல தங்கம் வாயிறதா இருக்குன்னு சொல்லிட்டு நினைச்சு எடுத்துட்டு வந்தாரான்னு தெரியல. அப்படி எடுத்துட்டு வந்து அவர் ஏமாந்தா போயிருக்கணும். அப்போ எய்ம்ஸ் வந்துருச்சு. ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க நினைச்சிட்டு ஒரு விஷயங்களுமே ஏருக்கு மாறாதா போயிட்டு இருக்குது. மத்திய அரசு மிக சிறப்பா திறம்பட செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நம்ம நகராட்சியில முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். நம்ம நந்திவரம் கூடாஞ்சி நகராட்சியில நம்மளுடைய ஈஸ்வரன் கோயில் 1000 ஆண்டுகள் பழமையான நந்தீஸ்வரர் கோயில், அந்த கோயிலுக்கு சொந்தமான இடத்துல பாத்தீங்க அப்படின்னா வணிக வளாகங்கள் கட்டினாங்க. வணிக வளாகங்கள் கட்டும் போது நாம எல்லாரும் இங்க இருக்கிற பொதுமக்கள் ஜாதி பாகுபாடு அரசியலுக்கு அப்பாற்பட்டு நிறைய பெண்கள் வந்து என்ன பண்ணாங்க, கட்டக்கூடாதுன்னு போராட்டத்துல எல்லாம் ஈடுபட்டாங்க.
கோர்ட்ல வழக்கு இருக்கும் போது கட்டிடம் கட்டக்கூடாது என்று அறிவுறுத்தியும் மீண்டும் தொடர்ந்தாங்க. அதனால இங்க நம்ம நந்திவரத்தை சேர்ந்த எங்கள் அருமை சகோதரர் திரு பாஸ்கரன்னா பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர், அவங்க அதில் முயன்று நீதிமன்றத்தை அணுகி, உயர் நீதிமன்றத்தை அணுகி அதை தடை உத்தரவு வாங்கி தற்போது அது வணிக வளாகமாக கூடாது, சமுதாய நல, அதாவது பாத்தீங்கன்னா அங்க வர்றவங்களுக்கு உணவு சமைக்கும் கூடமாகவோ இல்ல பள்ளி கல்வி, அதாவது இந்த நம்மளுடைய மதம் சார்ந்த நூல்களை சொல்லிக் கொடுக்கும் ஒரு கூடமாகவோ மாற்றப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு உத்தரவை வாங்கி இருக்கிறாங்க. உண்மையில மிகப்பெரிய விஷயம். இப்ப புதுப்பாளையத்தம்மன் கோயில் முன்னாடி ஆண்டுதோறும் என்ன ஆகும், நம்ம திருவிழா சமயத்துல ஆடல் பாடல் அப்படின்னு சொல்லிட்டு கச்சேரி, இசை கச்சேரி அப்படின்னு சிறப்பா இருக்கு, இடம் இருக்கும். அதுல நம்ம ஸ்டேஜ் போடுறதுக்குலாம் நல்ல வசதியா இருக்கும். ஆனா இன்னைக்கு இந்த பில்டிங் கட்டினதால இந்த முறை ரொம்ப ஜன நெருக்கடியான ஒரு சூழ்நிலை உருவாச்சு. இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா பக்கத்துல கழனி, இந்த கோயிலுக்கு முன்னாடி, சிவன் கோயிலுக்கு முன்னாடி கழனி, அந்த ஏரியா ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பு வரையும் நெற்பயிர்கள் வைக்கப்பட்டு அழகா இருந்துட்டு இருந்துச்சு. இந்த திமுக என்னைக்கு ஆட்சிக்கு வந்ததோ அன்னைக்கு அதுவும் நின்று போச்சு. அப்ப மக்களுடைய எல்லா நல்ல விஷயங்களை இந்த திமுக அழிச்சுக்கிட்டு தான் இருக்குது. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா மகளிர், நான் மகளிரை மதிக்கிறவன், பெண்களை மதிப்பவன், பெண்களுக்கு கண்ணீர் விட்டா நான் தாங்காது அப்படின்ட்டு நம்ம அப்பா ஸ்டாலின் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா நான் ஒண்ணே கேட்கிறேன், பெண்களை மதிக்கிறவங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளுடைய 2020 கோவிட் டைம்ல நம்ம தங்களுடைய உயிரையும் துச்சமான மதித்து மக்களுக்காக செயல்பட்ட, மக்களுக்காகவே உழைத்த செவிலியர்கள், அரசு டாக்டர்கள், இவங்கெல்லாம் என்ன கதி? இன்னைக்கு அவங்க எல்லாம் ரோட்ல இறங்கி தங்களுடைய பணி நியமனத்திற்காகவோ தங்களுடைய ஊதிய உயர்வுக்காகவோ போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் பெண்கள் இல்லையா? இந்த மாற்றுத்திறனாளிகள் 14 கோடி ரூபாய் அடிச்சீங்களே, அந்த மாற்றுத்திறனாளிகள் பெண்கள் இல்லையா? துப்புரவு பணியாளர்கள், அவர்களுக்கு பெண்கள் இல்லையா? இல்ல அரசு ஊழியர்கள், அங்கன்வாடி ஆயமர், அவங்க பெண்கள் இல்லையா? அப்ப நான் எங்களை எல்லாம் பார்த்து அவங்களுக்கு பெண்களா தெரியல. ஆகையினால நீங்க என்ன பண்றீங்கன்னா, நீங்க ஒரு வஞ்சனை வச்சு எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனா பெண்களுடைய கண்ணீர் சும்மா இருக்காது. அன்று மதுரை எரித்தது கண்ணகியின் கண்ணீர், இந்த தமிழக பெண்களின் கண்ணீர் நிச்சயமாக இந்த திருட்டு திராவிட கூட்டத்தை எரித்து சாம்பலாக்கும் என்பது எவ்வித இல்லை என்பதை கூறி வாய்ப்பளித்த தலைமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.